ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்களா, இல்லை வந்திருக்கீங்களா, இல்லை டூரிஸ்ட்டாக இருக்கீங்களா, எதுவாக இருந்தாலும் ஓகே, மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தா வெளி டாலர் ஷாப், ஏபிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கிடைக்கும். அது கம்மி விலையில் கிடைக்கும். நமக்கு மனநிறைவாக இருக்கும். வாங்கினோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாட்ச் இருக்குது. எல்லாமே வீட்டுக்கு உபயோகப்படுற அனைத்து பொருட்களுமே இங்கே இருக்குது. பிள்ளைங்களுக்கு தேவையான சாக்லேட் ஐட்டம் நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா எதுவாக இருந்தாலுமே இங்கே இருக்குது. நீங்கள் கம்மி விலையில் வாங்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அங்கே தான் போயிருந்தோம். எல்லாமே நிறைய இருக்குது. அங்கே பார்க்க போனோம்னா நமக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, பிஸ்கட் ஐட்டம், அடுத்து பார்த்தோம்னா பர்ஃப்யூமு, மொத்தம் எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடைக்கு போங்க. வேல்யூ டாலர் ஷாப்னு சொல்லுவாங்க. தெரியலன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஜாமான்லேருந்து எல்லாமே இருக்குது. நமக்கு அங்கே இல்லைங்கிற ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் வாங்கினோம்னா இப்போ இங்கே வாங்குகிற ப்ரைஸுக்கும் அங்கே வாங்குகிற ப்ரைஸுக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்கும். பல்லு விளக்குற ப்ரஷ்ஷும் முதற்கொண்டு இங்கே இருக்குங்க. கிச்சனுக்கு தேவையான ஜாமான், கரண்டி, ஸ்பூனு, டப்பயர்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது. நமக்கு லஞ்ச் பாக்ஸுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாக்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. பார்த்தா நல்லாவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. பொருள் எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து போனோம்னா எல்லாமே பார்த்து மெதுவாக வாங்கிட்டு வரலாம். 80 சென்ட்லேருந்து $1 எல்லா வகையிலையும் பிரித்து வச்சுருக்காங்க நமக்கு. இப்போ நாங்கள் என்ன வாங்கணும்னு பார்த்தோம்னா சும்மா இன்றைக்கி தேவைக்கான பொருள் மட்டும் வாங்கணும். நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஊருக்கு போகிறப்ப எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வெளியில் வாங்குறத விட நூடுல்ஸ்லாம் இங்கே கம்மி ரேட்டில் தான் கிடைக்கிது. நம்ம இப்போ ஜேமார்ட்டு, சிங்ஸோன்லாம் போனோம்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது மார்க்கெட்டு விலையை விட. இங்கே பார்த்தோம்னா கம்மி ரேட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 70 சென்ட் அந்த மாதிரிலாம் தான் நிறைய இருக்குது. பர்ஃப்யூம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பர்ஃப்யூம் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு பில் போட்டு வெளியாயிட்டோம். அங்கே போகிற வழியில் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் இங்கே வந்துட்டு மெக்டானல்ட் போயிருக்கோம், கேஎஃப்சி போயிருக்கோம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பர்கர் கிங் இருந்தது. ஓகே, அங்கே போய் இன்றைக்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனோம். பர்கர் கிங்கில் போயிட்டு பர்கர் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.